அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை யாவரையும் ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகள், இந்த செய்தியை கேட்கிற அத்தனை பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலையில நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி அது சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை அடிப்படையாக கொண்டு சில காரியங்களை நாம் தியானிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார், அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும். கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை சுழல் காற்றுகளோட நடந்து வருவார். இந்த வசனங்களாலே, இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். இந்த நாள்ல கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். ஆமென் சொல்லுவோமா? உங்கள் பட்சத்திலே கர்த்தர் காணப்படுவார். உங்கள் பட்சமாக நான் இருப்பேன், காணப்படுவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். யோபு புத்தகத்திலே நாம் பார்க்கும்போது யோபு பயங்கரமான பிரச்சனைகளுடைய கடந்து சென்று கொண்டிருக்கிறார். பிரச்சனை மத்தியில் அவர் வேண்டிக் கொண்டார். யோபு புத்தகம் 23ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரட்டுத்தனமாக எண்ணப்படுகிறது. என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது. என் வாதை, என் பிரச்சனை பயங்கரமானது, கடுமையானது. கேட்கிறான், நான் விழிக்கும்போது எப்ப நான் கர்த்தரை பார்க்கிறேன், அங்கலாய்ப்போம், என் பிரச்சனை பயங்கரமா இருக்கு, நான் எப்போது கர்த்தரை காண்பேன், என் பிரச்சனைக்கு முடிவு அவர் செய்வார். நான் ஒரு மறைவாக இருந்துட்டு இருக்கார். என் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு எப்பதான் எனக்கு கிடைக்கும் என்று அங்கலாய்க்கிற ஒரு மகனாக இருக்கின்றார். வேற சொல்ற எவ்வளவு பெரிய பிரச்சனை நடுவில் அருமையான தேவ பிள்ளைகளை நீங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தார். கொந்தளிக்கிற கடல் போன்ற கொந்தளிப்பின் மத்தியில நீங்கள் இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் கர்த்தர் அவர்கள் பட்சத்தில் காணப்படுவார். அல்லேலூயா. இந்த நாளில் அருமையானவர்களே, முச்செடி போல உங்கள் பிரச்சனைகள் தொங்கலாம். பற்றி எரிக்கிற முச்செடி போன்ற பல சூழ்நிலைகளை நீ கடந்து கொண்டிருக்கிறார். ஒன்று மட்டும் மறக்க வேண்டாம், ஒன்று மட்டும் நீங்கள் மறக்க வேண்டாம், கர்த்தர் உங்கள் நடுவில் காணப்படுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நடுவில் காணப்படுவார், மறக்க வேண்டாம். அதனால் தான் பக்தன் பாடும்போது இப்படி பாடுகின்றார். முச்செடி போல பற்றிடுமே மோசம் மழையாய் நீ முற்றிடுமாய். முச்செடி போல பற்றிடுமே மோசம் மழையாய் நீ முற்றிடுமாய். ஆனேசரித்தம் இன்பசத்தம் ஏற்று பற்றி எரிகிறது போன்ற சூழ்நிலையில மோசே சந்தித்த ஆண்டவர் நம்முடைய தேவன். இன்றைக்கும் பல பிரச்சனைகளிலும் பாடுகளிலும் உபத்திரங்களிலும் கடந்து செல்கிற பிள்ளைகள் நடுவில் கர்த்தர் அவர்கள் பட்சமாக காணப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக, உன் கண்கள், உங்களுடைய கண்கள் ராஜாவின் மகிமையை மகிமை பொருந்தினவராக காணும். ராஜாவை மகிமை பொருந்தினதாக காண்பீர்கள்.
தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் இந்த நாளை காலையில சொல்கிறார், நீங்கள் ஆராதிக்கிற ராஜாவை அவருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். மகிமை பொருந்தினவராக பார்ப்பீங்க, பிரச்சனை நடுவில் பார்ப்பீங்க. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சூழ்நிலையாக இருந்தால், வாழ்வின் எந்த ஒரு சூழ்நிலையில் கடந்து சென்று கொண்டிருந்தால், கர்த்தரை கர்த்தர் அவர்கள் பட்சத்தில் காணப்படுவார். உங்கள் பட்சத்தில் கர்த்தர் இருப்பார், உங்கள் பட்சத்தில் கர்த்தர் இருப்பார் என்பதை மறந்து போக வேண்டாம். அன்புக்குரியவர்களே, 20 லட்சம் ஜனங்களை மோசே நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய அந்திய காலங்கள் முடிகிறது, அவருடைய காலங்கள் முடிகிறது. 120 ஆண்டுகள் பரிபூர்ணமாக வாழ்ந்து அவருடைய கண்கள் இருள் அடையவில்லை, கால் நீங்கவில்லை. நல்ல ஆரோக்கியமான திடமான நேரத்தில் கர்த்தர் அவரை எடுத்துக் கொடுத்தார். அவர் மரித்தார். ஆனால் அடுத்து யார்? இந்த 20 லட்சம் ஜனங்களை எப்படி யார் நடத்துவது என்ற ஒரு சூழ்நிலையில கர்த்தர் யோசுவாவோடு பேசுகிறார். யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவது. இந்த ஜனங்களை நடத்தும்படியாக நான் உன்னோடு கூட இருப்பேன். ஜனங்கள் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க, இந்த ஜனங்களை நீ கானான் தேசத்துக்குள் நடத்தி இந்த கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுக்க நீ உன்னோடு இருப்பேன். நான் எப்படி மோசேயோடு கூட இருந்து ஏற்றிருந்த அவர்களை விடுதலை ஆக்கி வனாந்திர பாதையில் அற்புதமாக நடத்தி வந்தேனோ, அதுபோல உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் அவன் கேட்கிறான். இதெல்லாம் கேட்டு ஆண்டவர் என்னை நடத்துப்பார், நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று தைரியமா கடக்கிறான். யோர்தானை கடந்து வரும்போது முதல்ல பயங்கரமான ஒரு தடை, ஒரு பெரிய சவாலை சந்திக்கிறான். எரிகோ கோட்டை அவனுக்கு முன்பாக பயங்கரமாக ஒரு சவாலாக நின்று கொண்டிருக்கு. அவன் நினைக்கிறான், கர்த்தர் என் கூட இருப்பேன்னு சொன்னார், அதனால அந்த யுத்தத்தை நான் தான் நடத்த வேண்டியிருக்கோம், நான் தான் இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. எப்படி இந்த எரிகோ மதுல உடைக்கிறது? முதல்ல கவனிக்க, எரிகோ மதுல் தான் உங்களுக்கு தடை அனுப்பி உள்ள போக முடியும். முதல்ல ஆத்த கடந்தவன பெரிய சவால் அனுப்பி எரிகோ மதுல் உடஞ்சாதான் பிளாக் அனுப்பிற, இது உடஞ்சாதான் எல்லா ஜனங்களும் உள்ள போக முடியும். கானான் தேசத்துல என்ட்ரன்ஸ் கேட் அடைச்சது மாதிரி நிக்குது எரிகோ மதுல். எப்படி போகிறன்னு தெரியல. அப்ப அவன் நினைக்கிறான், நான் இந்த ஜனங்களை மோச நடத்தணும் போல் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இதுவரை நான் தான் நடத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். இந்த ஜனங்களை நான் தான் நடத்தணும், என்ன பண்ணணும் தெரியாம முடிச்சுட்டு இருக்கவனுக்கு பாருங்க, யோசுவா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இன்னும் எரிகோ பட்டணம் அல்லது கோட்டை அப்படியே தடையா நிற்கிறது. அவன் யோசுவா வந்து கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். பார்க்கிற போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். நல்ல கவனிக்கிறீங்க, ரொம்ப முக்கியம். இதுவரை அவன் நினைச்சான், நான் இது இவங்களை நடத்தணும், எரிகோ மதுலுக்கு என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்போ கண்களை எடுத்து பார்க்கிற போது அங்க ஒரு கர்த்தருடைய தூதனானவரை பார்க்க, ஒருவரை பார்க்க, அவர் கையில உருவின பட்டயம் இருக்கு. இந்த பட்டயம் இருக்கிற அவரை பார்த்துட்டு கேட்கிறான், நீர் எங்களை சேர்ந்தவரா, நீ எதிரியை சேர்ந்தவரா, அவங்கள சேர்ந்தவரா கேட்கிறார். அவர் என்ன சொன்னார்? அதற்கு அவர் அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின்
நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இப்போது உனக்கு முன்பாக வந்திருக்கிறேன். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவன் நமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். நல்ல கவனிக்கிறீங்க, ரொம்ப முக்கியம். சவாலுக்கு முன்னால நான் தான் அந்த சவாலை சந்திக்கணும். இன்னைக்கு இந்த கல்வி ஆண்டின் துவக்கத்துல நான் தான் அந்த சவாலை சந்திக்கணும், இந்த பிரச்சனையை சந்திக்கணும், இந்த தடையை சந்திக்கணும் என்று நீங்க நினைக்கிற இடத்தில் யோசுவா இருக்கிறார். கவனிக்கிறீங்க, நடத்துகிற கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் அவர்கள் பட்சத்தில் காணப்படுவார், நீங்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எரிகோ பட்டணத்தை உடைத்து, அதை நம்மளால சொல்லுவோம், எரிகோ பட்டணம் எப்படி விழுந்துன்னு கேட்டா துதியினால விழுந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் சொல்லுவேன், யோசுவாவோ ஜனங்களோ துதித்ததுனால் மட்டும் அல்ல, துதியினால் அல்ல, அந்த உருவின பட்டயத்தோடு கர்த்தர் நின்றார். யோசுவாவுக்கு முன்னால தைரியப்படுத்துறாரு, எப்பா நீ பயந்துட்டு பதறிட்டு நிக்காது, உனக்கு முன்னால யார் நிற்கிறார் என்றால் நீ அறியாத ஒருவர் அங்க நிற்கிறார், அவர் கையில ஓங்கின உருவின பட்டயம் இருக்கு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது. நான் சேனைக்கு அதிபதியாக இன்று வந்திருக்கிறேன். எந்த சேனைக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ பட்டணத்தை உடைப்பதற்கு முன்பாக, தடைகளை உடைப்பதற்கு முன்பாக, பிரச்சனைகளை மாற்றி அமைப்பதற்கு முன்பாக நீல நிற்கிற உனக்கு முன்னால சேனை அதிபதியாக கர்த்தர் நிற்கிறார். அல்லேலூயா, இதை நீங்கள் காண வேண்டும். இதை கண்டு கொண்டால் பிரச்சனை எல்லாம் லகுவாக மாறும். இதை காணாத பட்சத்துல நான் தான் முன்னால் நிற்கிறேன், என்னுடைய பிரச்சனை, என் குடும்ப பிரச்சனை, என் ஊழிய பிரச்சனை, என் வாழ்க்கை பிரச்சனை என்று நம்முடைய தலைமையில வச்சுட்டு இருப்போம். யோசுவா நின்று, ஆனால் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் அங்கே ஒருவர் நிற்கிறதை பார்க்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உங்களுக்கு எதிராக நிற்கிறார், பக்கத்தில் நிற்கிறார். உங்கள் காரியங்களை நடத்தும்படியாக ஒருவர் நிற்கிறார். வாக்களித்த தேவன் ஒருவர் இருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணினவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் உங்க முன்னால் நிற்கிறார், உங்களை நடத்தும்படியாக, இந்த கல்வி ஆண்டுல நடத்தும்படியாக சேனைகளின் அதிபதியாக நிற்கிறார். யோசுவாவுக்கு யுத்த ஆயுதங்கள் இல்ல, ஜனங்களுக்கு யுத்த பயிற்சி இல்ல, ஆயுதங்கள் இல்ல, எதுவுமே இல்லை. இந்த எரிகோ மதிலை உடைக்கவோ எதிரியை சந்திக்கவோ எந்த பலனோ எதுவுமே இல்லை. ஆனா யோசுவா எப்போ கர்த்தரை கண்டாலும் தைரியமாட்டான். உருவின பட்டயமுடையவரை கண்டபோது அவன் தைரியம் அடைந்தான், பாவத்தில் விழுந்தான். அப்பா, இதுவரை நான் தான் நினைச்சிட்டு இருந்தேன், இல்ல இனி நான் அல்ல, இனி மோசே இல்ல, இனி ஜனங்கள் அல்ல, நீர் எங்கள் முன்பாக இருக்கிறீங்க, எங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த தடை உடைக்கப்படும். இந்த காலையில் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆராதனை செய்தியை கேட்கிறது பிள்ளைகள், உங்களுக்கு முன்பாக ஒரு தடை, ஒரு பிரச்சனை, பலவிதமான காரியங்களுக்கு முன்பாக இந்த வருஷத்துல பிளாக்ஸாக இருக்கிறதா? அல்லேலூயா, சேனைகளின் அதிபதி ஒருவர் உங்களுக்கு எதிரே நிற்கிறார். இதை உங்கள் கண்கள் காண வேண்டும். ஒருவர் பட்டயத்தோடு நிற்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். யோசுவா இப்ப விசுவாசித்தான், இனி நான் தனியாக இல்லை, கர்த்தர் எனக்காக உருவன பட்டயத்தோடு வந்துட்டாரு. எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருந்தால் இன்றைக்கு நான் காண்கிறேன், என் பட்சமாக கர்த்தர் நிற்கிறார் என்பதை காண்கிறேன். உருவன பட்டயத்தோடு வந்துவிட்டார். இப்போ எதிர்க்கு நம்ம சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், எதிரான சூழ்நிலைகளாக இருந்தாலும், கர்த்தர் உங்களுக்காக வந்து நிற்பதை உங்கள் கண்கள் விசுவாசிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போது கர்த்தர் பட்டயத்தை உருவுவார், எதிரி யுத்தத்திற்கு ஆயத்தம் ஆகிட்டான்னா நம்ம தான் அவருடைய சேனை. அவர் சேனைக்கு அதிபதியாக, குடும்பத்துக்கு அதிபதியாக, உங்கள் சபைக்கு அதிபதியாக,
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதிபதியாக ஒரு முன்னால் உருவ கட்டையமா நிற்கிறார். எந்த எதிரி உங்களுக்கு எழுப்பினாலும் சரி, எந்த சூழல் உங்களுக்கு எதிராக எழுப்பினாலும் சரி, உங்களுக்கு முன்பாக நிற்கிற ஒரு பட்சத்தில் நிற்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். கண்களை அவர் பார்க்கட்டும். தாவீது சொல்கிறார், எனக்கு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த வருஷத்தை கடந்து போவதற்கு, என் வாழ்க்கையை ஓட்டி செல்வதற்கு முன்பாக, கானான் தேசத்துக்கு பிரவேசிப்பதற்கு முன்பாக முதலாவது இருக்கிற பிளாக் எரிகோ மதில். எரிகோ மதில இவன் கிட்ட பொறுப்பை கொடுத்தது மட்டுமில்லை, யோசுவாவிட்ட வெளிப்படுத்தினான். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், தைரியமாக்கோ, உன்னை கைவிட மாட்டேன், விலக மாட்டேன் சொன்னதை நம்பி நிற்கிறான். இப்படி என்ன பாப்பண்ணுமே, நான் கர்த்தரை கண்ட பிறகு ஒரு பணிந்து கொண்டு விசுவாசித்தான். இப்போ ஆர்ப்பரிப்போடு துதித்தான். எங்களுக்காக கர்த்தர் நிற்கிறார், எங்களுக்காக உருவின பட்டயத்தோடு கர்த்தர் நிற்கிறார் என்று ஆக்ரோஷமாய் ஆவேசமாய் ஆர்ப்பரிப்போடு துதித்தான். அல்லேலூயா. இந்த நாளை காலையிலே உங்களுக்கு முன்பாக கர்த்தர் நிற்கிற கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவரின் வலது வாசத்தில் இருக்கிறபடியா அசைக்கப்படுவதில்லை. வாழ்க்கை அசைக்கப்படாது, என் காரியங்கள் அசைக்கப்படாது. இந்த நாளை காலையில் ஆண்டவர்களோடு கூட இடைபெறுகிறேன். இந்த நாள்ல அருமையான பிள்ளைகள், எந்த ஒரு காரியத்திற்கு நீங்க அடியெடுத்து வச்சாலும் ஒரு தடை போல தெரியட்டும். ஆனா தடைகளுக்கு முன்னால கர்த்தர் தடைகளை நீக்கிக் கொடுக்கிறவர், எரிகோ மதிலை உடைத்துக் கொடுக்கிறவர். இது யோசுவாவுக்கு முன்பாக கர்த்தர் நிற்பதை கண்ட பிறகு தைரியமான ஆண்டவர் எனக்காக இருக்கிறார், எனக்காக யாவை செய்து முடிக்கிறவர் இருக்கிறார். அவர் எனக்கு முன்பாக கடந்து போகிறவர், தடைகளை நீக்கிக் கொடுக்கிறவர் என்பதை அவன் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். இந்த நாளை காலையில நாம் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரா? நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறாரா? நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரா? உன்னை மேன்மையாக வைப்பேன், நீ வற்றாத ஒரு நீரூற்றாக இருப்பாய். அல்லேலூயா. இந்த நாளில் அருமையானவர்களே, செய்ய வேண்டியது நீ துளர்க்கணும், நீ வெற்றி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் கண்கள் ராஜாவின் மகிமையை காண வேண்டும். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்க தவறக்கூடாது. உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். யோசுவாவுடைய வெற்றிக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமாக எரிகோ எதிரியை மேற்கொள்ள அவன் புறப்பட்டு ஆக்ரோஷமாய் பாடி துதித்து எரிகோவை விழச் செய்தான் என்றால், எரிகோ விழுந்தது துதியினால் அல்ல, கர்த்தருடைய உருவின பட்டயமுடைய ஒருவர் அந்த மதிலை தகர்த்தார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர்கள் வாழ்க்கையின் தடைகளை மாற்றுவார். கர்த்தருடைய பட்சத்தில் இருப்பதை நீங்கள் கண்டுவிட்டால் தைரியமாயிருக்க, எனக்கு என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல்வானே. இந்த ஆண்டவர் கூட இருக்கும் போது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்க எனக்கு என்ன குறை வரும்? வரவே வராது. அவர் மட்டும் கூட இருந்தால் போதும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலையில் உங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்க, யாரெல்லாம் பைபிள்ல கண்களை ஏறெடுத்து பார்த்தார்களோ அவன் கர்த்தரை கண்டாங்க, மகிமையுள்ள தேவனை கண்டார்கள், அற்புதங்களை பெற்றார்கள். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது 3 புருஷனுடைய கூடாரத்துக்கு இறங்கி வந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் இந்த குறைவு அன்றைக்கு அகற்றப்பட்டது, குறைவை நிறைவாக்கினார். கண்களை எடுத்து பார்க்கிற அனுபவத்தில் கடந்துவார்கள். கர்த்தரை காண வேண்டும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். என் பட்சத்தில், என் குடும்பத்தின் பட்சத்தில், என் தொழிலின் பட்சத்தில், என் வேலையின்மையின் பட்சத்தில், என் வருமான பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். அவர் பார்த்துக் கொள்வார். அவர் யெகோவா ஈரே. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். இவைகளை சொல்லி பின்னாலே திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து,
ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கவனிக்க, இந்த அதிகாரத்துல இவளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். அருமையான தேவ பிள்ளைகள், கல்லறைக்கு முன்னாக அழுகையோடு நின்று கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வருஷமும் மனைவி இறந்து போன நாள்ல அவள் கல்லறை அருகில கடந்து செல்லும் போதெல்லாம் அவள் என்னோடு கூட வாழ்க்கை கட்டின நாட்கள் எல்லாம் எனக்கு நினைவு வரும்போது கண்ணீராக மிகுந்த வாரத்தோடு ஒரு அவள் கட்டின அந்த நினைவு என்னோடு நின்று ஊழியத்தை கட்டினது, குடும்பத்தை கட்டினது, 7 குடும்பங்களை அவர் கட்டின காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது நினைவு வந்து அழுது. இந்த மரியாள் இயேசுவின் கல்லறைக்கு முன்னால் நின்று அழுதுட்டு இருக்கார். கல்லறை திறந்திருக்கு. ஒருவேளை தேவதூதன் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறபடி அவர் இங்க இல்ல, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உங்களுக்கு முன்னால போயிட்டாரு என்று சொல்லி இருக்கலாம். ஆனா அவருக்கு அதெல்லாம் நிறைவேறல, அழுதுட்டு இருக்கார். கல்லறைக்கு முன்னால அழுது. நிறைய பேர் பல காரியங்களுக்காக அழுது கொண்டிருக்கிறார். இப்படி சொல்லி பின்னாக திரும்புறார் அழுதுட்டு. இயேசு நிற்கிறதை கண்டார். ஆனாலும் கர்த்தர் அவர்கள் பட்சத்தில் நிற்பதை கண்டார்கள். இந்த நாள் அருமையானவர்கள், அழுகிறவர்கள் அருகில் இயேசு நிற்பதை காண்பீர்கள். துக்கத்தோடு இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிறவர்கள் அருகில் இயேசு நிற்பதை நீங்கள் காண்பீர்கள். ஆமென் சொல்வோம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இயேசு நிற்பதை அவர்கள் கண்டார்கள். எப்போ மகிமை பிரசன்னத்தை ஆண்டவர் காண்கிறார்கள்? எதுக்கு அந்த இயேசப்பா அங்க வந்தாருன்னா, ஏன் அழுகிற என்றார். அவர் கேட்டு என்ன சொல்றாருன்னா, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு அவரை மரியாளே என்றார். நல்ல கவனிங்க, அழுது கொண்டிருக்கிற உங்கள் அருகில் இயேசு நிற்கிறதை மரியாள் கண்டது போல இந்த வருஷ துவக்கத்தில், கடந்த வருஷங்களில் எத்தனையோ கண்ணீரோடு இந்த கல்வி ஆண்டு துவக்கத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர்கள் கண்ணீரை துடைக்கும்படியாக உங்கள் அருகில் வந்திருக்கிறார். இயேசு காணப்பட்டார் என்பது போல உங்களுக்கு இன்று காணப்படுகிறார். இந்த வருஷம் முழுவதும் உங்களுடைய கண்ணீரை துடைக்க, உங்கள் துக்க நாட்களுக்கு முடிவுண்டாக கர்த்தர் கடந்து வருகிறார். ஆமென், அல்லேலூயா. காலையில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே ஒரு துக்கத்தை மாற்றுவதற்கு இயேசு அழுது கொண்டிருந்த மரியாள் அருகில் ஓடி வந்தார், காணப்பட்டார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதத்தின் துவக்கத்தில் கண்ணீரோடு துவங்கி இருக்கிறார். இந்த காலையில ஆண்டவர் சொல்கிறார், துக்க நாட்கள் முடித்து போ. துவக்கத்திலே கல்லறைக்கு முன்பாக அழுது கொண்டிருந்த மரியாளுடைய கண்ணீரை துடைத்த ஆண்டவர், உன் துக்க நாட்கள் முடித்து போம் என்று சொல்லுகின்றார். இனி நீ அழுது கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகி கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நீ அவரை காண வேண்டும். பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரை உம்மிடத்துக்கு என் கண்களை எடுக்கிறேன். எவ்வளவு பெரிய சூழலின் நடுவில் கடந்து சென்று கொண்டிருந்தார். மனக்குழப்பங்கள், போராட்டங்கள், எதுவும் தெளிவில் அற்ற நிலைகள், முடிவற்ற நிலைகள், குழப்பத்தோடு இருக்கிற சூழலாக இருந்தாலும் கண்களை எடுத்து பார்க்க தவற வேண்டாம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே உம்மிடத்துக்கு என் கண்களை எடுக்கிறேன். இதோ வேலைக்காரின் கண்கள் தங்களை சுமாரின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரின் கண்கள்
பேட்டருடைய செமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போதும். எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. அவரை தான் பார்க்கிறோம். நீங்க அவரை பார்க்கலாம். அழுகை மாற வேண்டும் என்றால் கர்த்தர் இயேசு வந்து நிற்கிறார். நீ அழுது கொண்டு இருப்பதை கண்டு உன்னை தேடி வருகின்றார். சத்துருக்கள் உனக்கு எதிராக புறப்பட்டு யுத்தம் பண்ண எதிராக உனக்கு எதிரிகள் புறப்படுகிறார்கள், ஆயத்தமாகிவிட்டார் என்றால் கர்த்தர் உருவின பட்டயத்தோடு உனக்கு முன்பாக நிற்பதை நீ காண்பார். நீ அழுது கொண்டிருக்கிறாய் என்றால் அருகில் இயேசு நிற்பதை நீ காண்பார். மரியாளின் கண்ணீர் துடைக்கப்பட்டது. அதுபோல உன்னுடைய துக்கங்கள் துடைக்கப்படும், உன் அழுகை துடைக்கப்படும். நெகேமியா அழுது துக்கித்து உபவாசித்து ஜெபம் பண்ணினான். அவருடைய துக்க நாட்கள் முடிந்தது, அலங்கு கட்டப்பட்டது. அருமையானவர்களே, துக்க நாட்கள் முடிவு வரும். ஆமென் சொல்லுவோமா? துக்கங்கள் முடிந்து போகும், உன் அழுகை முடிந்து போகும். இயேசுவின் அருகில் இருக்கிற கண்களை எடுத்து பார், கண்களை எடுத்து பார். உன் பார்வை எல்லாம், உன் விசுவாச பார்வை எல்லாம் கர்த்தரை மட்டும் பார்க்கின்றோம். அவரே உன் துக்கத்தை மாற்றுகிறார், அவரே உன் அழுகையை மாற்றுகிறார், அவரே உன் கண்ணீரை துடைக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு முன்பாக நீ மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தர் உனக்கு செய்வார். சங்கீதம் 34:11 வாசிக்க கேட்போம். பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக கர்த்தர் மாற்றுவார். இந்த காலையில நல்லா கவனிக்க, புலம்பலோடு வருஷ இந்த கல்வியாண்டை துவங்கிக் கொண்டிருக்கிறீங்க. புலம்பலோடு துவங்குறீங்க. அந்த புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாற்றப்படுகிற தேவன், மாற்றுகிற கர்த்தர் உங்கள் அருகில் இருக்கிறார். அல்லேலூயா. நீ மற்ற மக்களை போன்றவர்கள் அல்ல. உனக்கு ஒரு பாதுகாக்கிற, உன்னை குறித்து கரிசனை உள்ள, உன்னை குறித்து அக்கறை உள்ள, உன்னை கவலை கொள்ளுகிற, உனக்காக யாவை செய்து முடிக்கிற, உன்னை தெரிந்து கொண்ட, நீ ஆராதிக்கிற கர்த்தரும் உனக்கு இருக்கிறார். மறந்து போகட்ட அவர் கர்த்தர் அவர்கள் பட்சத்தில் இருக்கிறார். இந்த வருஷத்துல கர்த்தர் கூட இருக்கிற கல்வி ஆண்டுல பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். அதான் கர்த்தர் சொல்லும்படி கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தருவார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அன்றைக்கு சிலுவையை சுமந்து கொண்டு இயேசு போகிற போது ஸ்திரீகள் எல்லாம் பின்பற்றி மார்பில் அடித்துக் கொண்டு அழுது புலம்பிக் கொண்டு போனார்கள். எருசலேம் வீதிகளில் பெண்களுடைய, ஆண்டவரை நேசித்த பெண்களுடைய அழுகுரல் கேட்டது. இன்றைக்கு 3 நாள் கழித்து அதே பெண்கள் அதே எருசலேம் வீதிகளில் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற சந்தோஷத்தோடு ஆர்ப்பரிப்போடு திரும்பி வந்தார்கள். ஆமென் சொல்லுவோமா? அழுது கொண்டு இயேசுவை பின்பற்றி பின்னால போனாங்க, சிலுவை சுமந்த இயேசுவை. ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்தவர்கள், சந்தித்த மரியாள், சந்தித்தார் அவருடைய கூட்டத்தார், அது எருசலேம் வீதிகளில் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தார்கள். இந்த கண்ணீரோடு விதைக்கிறவர்கள், கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள் விவேகத்தோடு அனுப்பியீர்கள். நீங்க அழுது கொண்டே போகிறீங்க, ஆனா வரும்போது நீங்க திருப்பி வரும்போது கம்பீரத்தோடு வருவீர்கள் என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்ட மறக்கவில்லை. மறந்து போக வேண்டாம், மறந்து போக வேண்டாம். அன்பு சகோதரனே, வாலிபனே, கன்னிகையே, நீ மறந்து போகாதே. குடும்ப தலைவரே, குடும்ப தலைவியை நீ மறந்து போகாதே. நீ ஆராதிக்கிற கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலையில் நான் யோசித்தேன், மாறாத கர்த்தர் பட்சம் இருக்கிறார், அருகில் இருக்கிறார். அவரை காண்பாய். நான் எப்போது என் நேசரை காண்பேன். பிரச்சனை நடுவில் அவர் கண்டாய், பிரச்சனை முடியும் என்று யோபு காத்திருந்தது போல காத்திருக்கிற பிள்ளைகளை அருகிலே இயேசு இருப்பதை காண்பீர்கள். இன்றைக்கு அவர் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்த, உங்களுக்கு வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமத்தின் புத்தகம்
28ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களை நாம் வாசித்து கேட்போம். ஒரு இடத்திலே 28, 11 முதல் 13 வரை. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே தங்கி அவ்விடத்து கற்களை ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு யாக்கோபை குறித்து நன்றாக தெரியும். அவன் கருதினான், என் வாழ்க்கைக்கு உகந்த காரியத்தை என் வாழ்க்கையில இளம் வயதிலிருந்தே நான் செய்ய வேண்டும் என்று கருதினான். தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகம் அண்ணனுக்கு போய்விடும். மூத்தவனுக்கு அந்த சேஷ்ட புத்திர பாகம் அதை வாங்குறதுக்கு தருணம் கிடைத்த போது தவறாம தப்ப விடாம தான் காய்த்து கொண்டிருந்த கைத்தம் கூட கொடுத்து அண்ணனுக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிட்டான். வெட்டிப்பான பிளஸிங். இப்போ அப்பா கிட்ட தந்திரமா அம்மாவுடைய உதவியோட எல்லா ஆசீர்வாதத்தையும் அப்பாட்டும் வாங்கிட்டான். அண்ணனுக்கு பதிலாக ஆசீர்வாதம் எல்லாம் சேர்த்து மூத்தவனுக்கு போய் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். இப்போ அவன் நினைக்கிறான், நான் எல்லாத்தையும் நான் ஒழுங்கா கரெக்டா நான் செட் பண்ணி என் வாழ்க்கையை நல்லா கட்டிக்கலாம் என்று நினைத்து இங்க நல்லா செட்டில் ஆகிடலாம், அப்பா ஊர்லயே செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அவன் ஓட வேண்டியிருந்துச்சு. அவன் செட்டில் பண்ணி ஒழுங்கு பண்ண எல்லாம் அவனுக்கு காரியம் வாய்க்கல, ஒண்ணும் இல்லாம ஓடணும். இப்போ இங்கதான் செட்டில்மெண்ட் நினைச்சவனுக்கு ஓட ஆரம்பிச்சான். ஓடி போகிற வழியில வழி தெரியாது, எங்க ஓடுறேன்னு அவனுக்கே தெரியாது. இதுவரை முன்பே போகாத ஒரு இடத்துக்கு ஓடிட்டு இருக்கு. தப்பிச்சு ஓடுறான், ஜீவன் தப்ப ஓடுறான். ஓடுகிற போது அங்க ஒரு காடு வருகிறது, இரவு ஆகிறது. அவனுக்கு போக வேண்டியதும் தெரியாது. தெரிஞ்சிருந்தா பக்கத்துல என்ன ஊர் இருக்குன்னு ஊருக்காக ஓடிடுவான். காட்டுல படுக்கிற கடினமான காட்டுல படுக்கிற ஒரு ஜனம் இல்லை, வெளிச்சம் இல்லை, பாதுகாப்பு இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு காட்டில் அவன் படுத்திருக்கான். யாக்கோபு ஒரு துணை இல்லை, தனியாக இருக்கு. ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது. இனி எதிர்காலம் என்ன அப்படி இருந்த ஒரே ஒரு கோல் மட்டும்தான். வெறும் கோலோட போனோம். அன்றைக்கு ராத்திரி ஒரு கல் எடுத்து வச்சு அந்த காட்டில படுக்கிறான். நீ இவ்வளவு தூரம் இந்த காடு இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. எங்கேயாவது ஒரு ராத்திரங்களான அது தங்கக்கூடிய இடம் அவனுக்கு தெரியல. எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாமல் இருக்கிற ஒரு இடத்துல, தனியாக இருக்கிற இடத்துல ஒரு கல்லை வச்சு படுத்துக் கொண்டார். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை தான் நம்ம வாசிக்கிறோம். தற்செயலா படிக்கிற அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு நேராக நீக்கி யாக்கோபை கூப்பிட்டு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? அதற்கு மேலாக கர்த்தர் என்றார். இந்த மாதத்தில் உங்களுக்கு அன்போடு கூட சொல்கிறேன், அநேக இடங்களில் தனித்த மனதோடு நிறைய பேருக்கு கூட இருந்தால் உங்க மனது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு, வாழ்க்கை தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. குடும்பங்களை விட்டு, ஃப்ரெண்ட்ஸுகளை விட்டு, சூழ்நிலையில் இருக்கிற மக்களை விட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீங்களா? அதற்கு மேலாக கர்த்தர் நிற்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் உங்கள் நடுவாக நிற்கிறார். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்பதை நீங்கள் காண்பீர்கள். பாதுகாப்பு உண்மை. மன சோர்வோடு இந்த படுத்திருக்கான். எனக்கு காடு ஆயிருக்கு, எங்க போகும், என்ன செய்வது, நாளைக்கு என்ன தெரியாது, ராத்திரி நடக்கும் தெரியும். எதிர்காலமே அவனுக்கு அஸ்தமித்த ஒரு நேரத்துல கல்லை வச்சு படுத்திருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு நேராக நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். நீ படுத்திருக்கிற பூமியை அவன் நினைச்சே பார்க்கல. நாளைக்கு நான் உயிரோடு இருப்பதா, நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை அவன் நினைக்கவே இல்லை. இந்த காட்டை அவன் நினைக்கவே இல்லை. நல்ல கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா,
அவன் நினைக்கவே இல்லை இந்த இடத்துல படுத்திருக்க இடம் எனக்கு நாளைக்கு எனக்கு வரப்போகுதுன்னு அவன் நினைச்சது. நீங்க இருக்கிற இடம், நீங்க வாழ்கிற இடம் நாளைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை நீங்க ஒருவேளை அறியாமல் இருந்திருக்கலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னைக்கு அவன் படுத்திருக்கிறான். ஒருவேளை ஒரு தீர்க்க தரிசனமா யாராவது இந்த இடத்த உனக்கு ஆண்டவர் கொடுப்பாரு, நாளைக்கு இந்த இடத்துல நீ வந்து வீடு கட்டுவ, இந்த இடம் உனக்கு சொந்தமாகும், சந்ததிக்கு சொந்தமாகும்னு சொன்னா உயிர் பக்கம் ஓடிட்டு இருக்கேன், நான் திரும்ப வருவேன், இந்த இடம் எனக்கு கிடைக்கும், இந்த காட்டுல நான் வருவேன், அதெல்லாம் அவன் நம்பி இருக்க மாட்டான். கர்த்தர் அவனுக்கு நேராக நின்று சொல்றாரு, நீ படுத்திருக்கிற இடத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஒரு இடத்தை தருவேன், ஒரு வீட்டை தருவேன், நீ இருக்கிற இடத்துல உனக்கு ஒரு வீட்டை உன் சந்ததிக்கு உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலையில் அருமையானே, அநேகருக்கு இந்த மாதம் இந்த கல்வி ஆண்டுல தங்கள் வீடுகள் சொந்தமாகும். ஆமென் சொல்லுவோமா? நீங்க படித்திருக்கிற இந்த மாவட்டத்துல, நீங்கள் படித்திருக்கிற இந்த ஊர்ல, நீங்கள் வாழ்கிற இந்த பட்டணத்தில் உங்களுக்கு ஒரு இடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் தீர்க்கதரிசனமாக யாருக்கும் சொல்லுங்க. நாளை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதே பிள்ளைங்க, ஆண்டு சொல்ல உனக்கு நேராக இருக்க, நீ படுத்திருக்கிற இந்த இடத்தை உனக்கும் சந்ததிக்கும் தருவ. இதுவரைக்கும் அவன் அஸ்தமித்த வாழ்க்கை சீக்கிரத்தில் அவன் சுகவாழ் துளிர்க்கும் என்றது போல நம்பினான். கர்த்தர் சொன்னவர்கள் நம்பிட்டான். அவர் சொல்லுகிறார், நீ போகிற இடத்துல அவனை காத்து உன்னை திரும்பி இந்த இடத்துக்கு வரப்பட, நான் சொன்னதை செய்யும் இடம் நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆமென் சொல்லுவோமா? இந்த வருஷத்தில் அநேகருக்கு சொந்த இடங்களை கர்த்தர் கொடுப்பார். இந்த கல்வியாண்டில் அநேகருக்கு சொந்த படித்திருக்கிற இடங்களை கொடுப்பார். ஆமென். அந்த ஆண்டவர் உங்களுக்கு நேராக நின்று எழுந்து நின்று சொல்கிறார். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனங்களை நாம் வாசிப்போம். மோவாபின் ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். நல்ல கவனிக்கிறீங்க. ரூத் வந்து மோவாபின் ஸ்திரீ, மாமியாருக்கிட்டையும் ஒண்ணும் இல்லை, மறுபடி கையிலும் ஒண்ணும் இல்லை, 2 பேரும் சேர்ந்து புறப்பட்டு வர்றாங்க. வந்தபோது பெத்லெஹேம்ல வாழ்வுக்கு வாழ்வாதாரம் இல்லாம வந்தவா, சோத்துக்கே வழி இல்லாம வந்தவள் ரூத். என்ன செய்யறான்னா, பிழைப்புக்கு சாப்பாட்டுக்கு அண்ணன் சாப்பாட்டுக்கு நான் வயல்வெளியில போய் பொறுக்கி எடுத்துட்டு வரேன், மாமியாருக்கு தனக்கு சாப்பிட பொறுக்கி சாப்பிடணும், அதுக்கு ஒரு வழி தேடுவோம், பிச்சை எடுக்க போகல, கதிர் விழுக்கிற இடத்துல கதிர் விழுக்கிற பொறுக்கிட்டு வந்து நம்ம சமையல் பண்ணிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் என்று சொல்லுகிற இடத்துல ரூத் இருக்கிறான். அவன் என்ன செய்யறான்னு பாருங்க. அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட, தற்செயலாக தேவ பிள்ளைகள் கவனிக்கிறேன், தற்செயலாக இல்லைன்னா அவளுக்கு ஏற்கனவே பிளான் பண்ண இடம் இல்லை, தற்செயலா நேரிட்ட இடம், அவ பிறக்கிற இடம், அவ வேலை பார்த்த இடம், அவ உழைச்ச இடம் தற்செயலா நடந்தது. இதெல்லாம் இப்படி எனக்கு இங்க வருவேன், இந்த வயல்ல வந்து நான் பிறக்குவேன் அப்படின்னு நினைச்சது. தற்செயலாக வயல்ல பிறக்கினாள். அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தான் ஆகிய போவாசுடையதாய் இருந்தது. அந்த வயல்ல தற்செயலா வந்து பிறக்கினா அந்த வயல் நிலம் போவாசுடையதாக இருந்தது. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அழைத்துக் கொள்வோம். இந்த மாசத்துல நீங்க அநேகர் சொல்லுவீங்க, லாக்டவுன் நாட்கள்லையா நீங்க நம்பவே மாட்டீங்க, ரூத் நம்பவே இல்லை.
எதிர்பார்க்கவே இல்லை. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வந்திருக்கேன். யாராவது வந்து ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லியிருந்தா, அம்மா நீங்க வயல்ல நெல் புறக்கிட்டு இருக்காங்க, கோதுமை புறக்கிட்டு இருக்காரு, வாக்கோதுமை புறக்கிறாங்க, இந்த நிலத்துல நீ தான் நாளைக்கு ஓனரா வருவான்னு சொன்னா அவன் நம்பி இருப்பாளா? பரியாசமா பிண்டலா இருக்கும். நல்லா கவனிக்கிறீங்க. சோத்துக்கு புறக்கி எடுத்த இடத்துல தான் நீ அந்த நிலத்துக்கு ஓனரா வர சாத்தியமே இல்லை. அவன் நம்ப முடியாது. ஆனா கர்த்தர் அந்த இடத்தை என்ன செய்றாங்க? அந்த இடத்துல அவரை எஜமாட்டியாக மாற்றினார். நாம சொல்லுவோமா? நம்மளே இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறது பிள்ளைகளை, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் பரதேசியா தங்குற இடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்லுவீங்க, பரதேசியா நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியா நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். ஏல் எலோகே, ஏல் எலோகே, ஏல் எலோகே, உம்மை துதிப்பேன். ஏல் எலோகே, ஏல் எலோகே, ஏல் எலோகே, உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்மையே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்மையே என்னை கைவிடல. கையால் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எலோகே, ஏல் எலோகே, ஏல் எலோகே, உம்மை துதிக்கிறேன். சொல்லுமா? ஏல் எலோகே, ஏல் எலோகே, ஏல் எலோகே, உம்மை துதிப்பேன். நல்ல கவனிக்க. நீங்க சொல்லுங்க, நான் பரதேசியா இருக்கிற ஸ்தலத்தில் கர்த்தர் கொடுத்த தற்செயலா வந்தேன், தற்செயலா படுத்துக் கொண்டேன். ஆண்டு சொன்னாரு, இந்த பூமியை நக்கமும் சந்ததி கொடுத்தேன். தற்செயலா நான் போதுமை பொறுக்க வந்தேன், சாப்பாட்டுக்கு வந்தேன். ஆனா அந்த இடத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்கள் நினைக்காததுமான, நீங்கள் எதிர்பார்க்கிறதுமான பல காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்திலே, இந்த கல்வியாண்டிலே ஒரு வாழ்க்கையில கொடுக்கிறார், செய்கிறார். ஆமென் சொல்லுவோமா? நீங்கள் நினைப்பதை விட, நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கர்த்தர் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். தொழில் விஷயத்துல செய்வார், பொருளாதார விஷயத்துல செய்வார், நிலங்கள் விஷயத்துல, வீடுகள் விஷயத்துல உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை அவர் செய்வதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஏதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டு பண்ண வல்லமையுள்ளவர் நம்முடைய ஆண்டவர். ஒரு அற்புதத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். பிள்ளைகள் படிப்பிலே ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். கல்லூரியில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். பீஸ் கட்ட வைப்பது ஒரு வல்லமையான காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். வேலை கொடுப்பதை கட்டமைக்க ஒரு காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ நினைக்கிற தற்செயலா இருக்கிற, ஆனால் ஆண்டவர் அந்த இருக்கிறார். நீ ஆண்டவர் இருப்பதை நீ காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ராத்திரி படுத்துட்டு நாளை காலையில இந்த இடத்தை வெக்கேட் பண்ணிட்டு போனோம். யாக்கோபு நினைச்சிருப்பான், காலைக்கு போலாம், உதவி போகலாம் அப்படின்னு நினைச்ச இடத்தை ஆண்டவர் சொல்றது, உனக்கு தருவேன். மோசம் என்ன ஒரு அற்புதமான தேவன். நம் விசுவாசித்தான் தேவனை வந்து காண்பாய். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே அருமையானவர்களே, அநேகருக்கு ஆண்டவர் தற்செயலான காரியங்களாக காணப்படுகிற அநேகம் சொந்தமாக தேவனால் நான் கூட்டம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம்
4வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். நல்ல கவனிக்கிறீங்க. கர்த்தர் ஒரு பட்சத்தில் காணப்படுவார். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்துக. எங்கெல்லாம் உங்கள் காரியத்துல என்ன சூழல் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் பட்சத்திலே காணப்படுவார். வேற யாருக்கு இருக்காங்களோ இல்லையோ கர்த்தர் உங்கள் பட்சத்தில் காணப்படுவார். யோசுவாவுக்கு நான் தான் நிற்க வேண்டியிருக்கு, என்னுடைய ஜனம் தான் நிற்க வேண்டியிருக்குன்னு நினைச்ச இடத்துல அவன் கண்டுகொண்டான். உருவின பட்டயத்தோடு கர்த்தர் நிற்பதை கண்டுகொண்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மரியா கல்லறையின் அருகில் அழுது கொண்டிருந்தாள். யார் அவளுக்கு ஆறுதல் சொல்ல முடியும்? யார் அவளுக்கு தேர்தல் சொல்ல முடியும்? இயேசுவே தேடி வந்து அவளுக்கு ஆறுதல் கொடுத்தார். அவளுடைய அழுகையை துடைத்தார். இன்னைக்கு அழுகையை துடைக்கிற, அழுது உபவாசம் பண்ணி தூக்கித்து செவமணி கொண்டிருக்கிற உங்களுக்கு உங்கள் அலங்கள் கட்டப்பட, உங்கள் வாழ்க்கைகள் கட்டப்பட, உங்கள் பிள்ளைகளுடைய சீரியம் கட்டப்பட, உங்களுடைய கையின் பிரயாசங்கள் கட்டப்பட கர்த்தர் உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். நெகேமியாவுக்கு அப்படி செய்தார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவர் யாக்கோபு பரதேசியா தற்செயலா வந்து படுத்தான். ராத்திரியில படுத்து காலை எடுத்து போனோம்னு நினைச்சான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு மேலாக நின்று இந்த பூமியை உனக்கும் சந்ததி கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார். அப்படியே கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நம்ம வாசித்த ரூத் வந்து துருக்கி எடுத்து சாப்பாட்டுக்குன்னு நினைச்சுட்டு போனா. ஆனா அவள் வேலை செய்த இடம், அவள் வேலை செய்த இடம், தன் ஜீவனத்துக்கு பிழைப்புக்காக போன இடம், அவளுக்கு அந்த இடத்துக்கு அவள் ஓனராக மாறுவேன் என்று அவள் நினைக்கல. அவன் கர்த்தரை செய்து முடித்தார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்று நாம் வாசித்த வேத பகுதியில் இப்போது வாசித்த யோவான் 21ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை திரும்ப படிக்க போகிறோம். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். நல்ல கவனிக்கிறீங்க. சீமோன் பேதுருவும் திதுவும் எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயின் குமாரரும் அவருடைய சீசரில் பேர் 2 பேர் கூடி இருக்கும்போது 7 பேர் கூடியிருக்காங்க. 7 பேர் இருந்ததாக இந்த வேதம் சொல்லுது. அப்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்னார். நாங்கள் வரோம் சொல்லி மொத்தம் 7 பேரா சேர்ந்து 2 படகு அமைச்சு மீன் பிடிக்க போறாங்க. அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்று பிடிக்கவில்லை. அல்ல கவனிங்க, அவங்க பிரயாசப்பட்டாங்க, நிறைய பிரயாசப்பட்டாங்க, ஒண்ணுமே பிடிக்கல. அப்போ ஒண்ணும் பிடிக்காத இடத்துல அவருடைய பிள்ளைங்க 7 பேர் அவருடைய பிள்ளைங்க. ஒரு குடும்பத்தில் நீங்க 3 பேர் இருக்காங்க, ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க, 7 பேர் இருக்காங்க, எத்தனை பேர் இருந்தாலும் சரி பாருங்க, அவங்க ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு ஒண்ணும் பிடிக்கல. ஆனா தம்முடைய பிள்ளைகள் ஒண்ணும் பிடிக்கல, தம்முடைய பிள்ளைகள் ஒண்ணுமே செய்ய முடியல என்று இயேசு கண்டு கரையில நின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்குள் கரையில் நிற்பதை பார்ப்பீங்க. தனிமையாக ஒரு நபராக இருந்தாலும் சரி, யாக்கோபை போல தனித்து நிற்கிற நபராகவும் இந்த காலையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஜனமே, உன் அருகிலே கர்த்தர் உனக்கு மேலாக நிற்பதை நீ காண்பாய். உன் மனசுல இருக்க போராட்டத்தை உங்க அப்பாட்ட சொல்ல முடியல, உங்க அம்மாட்ட சொல்ல முடியல, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியல, தனியாக நின்று கொண்டு இருக்கலாம். உன் மனசுல பாரத்தோடு நின்று கொண்டு இருக்கிறாய். ஆனால் யாக்கோபு போன்ற நிலையில் இருந்தால் உனக்கு மேலாக கர்த்தர் நிற்பதை நீ காண்பாய். ரூத்தை போன்ற ஒரு பிழைப்புக்காக இருந்து கொண்டிருக்கிற, பிழைக்கிறான் அந்த வேலைக்கு போறேன், இந்த கம்பெனிக்கு போறேன், பிழைப்புக்காக தான் இந்த வேலை செய்கிறேன் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிற இடம் உனக்கு ஒரு சொந்தமாகும் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ நினையாத காரியம் உனக்கு நடக்கும். நீ ஆராதிக்கிற கர்த்தர் அற்புதமானவர், அதிசயமானவர் என்பதை மறந்து போகாது. நீ 7 பேர் சேர்ந்த ஒரு படகு, குடும்ப படகு, வாழ்க்கை படகு, நீ எத்தனை பேராக இருந்தாலும் சரி, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாமல் நிற்கிற அந்த நிலையை கண்டு, உங்களால் ஒன்றும் பண்ண முடியல என்று கண்டு
அருகிலே இயேசு கரையில் நிற்பதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க, இவங்க ஒண்ணுமே கிடைக்கல, இதுவரை பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கல. ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டாங்க, ஒரு ஃபுல் நைட் பிரயாசப்பட்டு ஒண்ணும் கிடைக்காம கரைக்கு வந்துட்டு இருக்காங்க. ரிட்டன் இனி ஒண்ணும் கிடைக்காது, இனி ஒண்ணும் கிடைக்காது என்று சொல்லி ரிட்டன் வந்துட்டு இருக்காங்க. இனி நம்பிக்கை வந்துட்டாங்க. இனி அவங்க நம்பவே இல்லை, இனி ஒரு மீன் கிடைக்கும் இன்னைக்கு. ரிட்டன் வந்துட்டு இருக்காங்க, இன்னும் கரையில வந்து சேரல, ரிட்டன் தான் வராங்க. ஏறக்குறை கரைக்கு வந்துட்டாங்க. 8வது வசனத்தை வாசிப்போம். அப்போ யோவான் 21:8. மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் 200 முழ தூரத்துல இருக்காங்க. இப்போ எல்லாருமே கவனிக்கணும், கரைக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. இனி மீன் கிடைக்காது, இனி திரும்ப போக மாட்டோம், இப்படி இருக்காங்க ஆகுது, இனி மீன் கிடைக்காது. ஆகையினால திரும்ப ரிட்டன் சோர்வோட வராங்க. கரைக்கு ஒரு 200 முழ தூரம், ஏறக்குறைய ஒரு 300 அடி தூரத்துக்கு வந்துட்டாங்க. ஏறக்குறைய ரீச் ஆயிட்டாங்க. நீங்க அவ்வளவு முடிவு பண்ணிட்டாங்க, இன்னைக்கு ஒண்ணும் கிடைக்காது, இனி ஒண்ணும் அகப்படாது, கடல் ஒண்ணுமே கிடைக்கல, ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா கரையில இயேசு வந்து நிற்கிறார். இவங்க 300 அடி தூரத்துல நிக்கிற இடத்துல இயேசு கேட்கிறார். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, சீக்கிரத்துக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றார். அந்த தூரத்துல வந்துட்டாங்க நம்முடைய பிள்ளைங்க 7 பேர் ஒரு குடும்பமா வந்துட்டு இருக்காங்க, ஒரு படகுல வந்துட்டு இருக்காங்க. அவர் கேட்கிறாரு, பிள்ளைகளே, சீக்கிரத்துக்கு ஏதாவது உங்களிடத்தில் இருக்குதா? அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஒண்ணும் இல்லப்பா, ராத்திரி எல்லாம் நாங்க மீன் பிடிச்சு ஒண்ணுமே கிடைக்கல, வந்து அதை பிடிச்சு வந்தாதானே, ஒண்ணுமே இல்லாம வெறுங்கையா வந்துட்டு, வெறும் கையாக பிரயாசங்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்குமா கரையில் இயேசு நிற்பதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்தினாலே சொல்கிறேன், இந்த வருஷம் கல்வி ஆண்டுல வெறும் கையாக இருக்கிற தேவ பிள்ளையே, ஒன்னும் ஆக்கப்படல, பிரயாசம் ஒன்றும் உனக்கு வாய்க்காமல் இருக்கிற இடத்துல கர்த்தரும் கரையில் நிற்பதை நீ காண்பாய். நாளை உங்களுக்கு அன்போடு சொல்கிறேன். இப்ப சொன்னாரு, ஏற்கனவே அவர் என்ன டீச் பண்ணி இருக்காருன்னா, இதுக்கு முன்னால மீன் கிடைக்காத நேரத்துல நீ ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலது பக்கத்துல படகு போட்டு வலையை போடணும்னு சொல்லிதான் அவரு டீச் பண்ணி இருக்காரு. இப்போ ஒண்ணுமே சொல்லல, எங்கேயும் போக வேண்டாம், எங்கும் போக வேண்டாம், ஈஸியா சொல்றாரு. இப்போ கரைக்கு பக்கத்துல வந்துட்டாரு. பொதுவா விடிய காலத்துல மீன் எல்லாம் கரைக்கு வராது, எல்லாம் ஆழத்துக்கு ஓடி ராத்திரி தான் வெளியே வரும். வெளியே வந்து கரை பக்கங்கள்ல எல்லாம் மீன் தேடும், இற தேடும், எல்லாம் ஆழத்துக்கு போயிடுச்சு. இப்ப சொல்றாரு, ஆழத்துக்கே போக வேண்டாம், நீங்க இருக்கிற கரை பக்கத்திலேயே, நீங்க இருக்கிற இடத்திலேயே வலது புறமா அதே போட்டுக்கிட்டாரு. நல்ல ஆழத்தை தள்ளி கொண்டு போனாதான் மீன் கிடைக்கும் திட்டத்தை கத்த மாற்றுகிறார். ஆழத்துக்கே போக சொல்லல, வலது புறமா வலையை போடுங்க. பாருங்க, அந்த வசனத்தை படிங்க. நீங்கள் படகுக்கு வலது புறமாக வலையை போடுங்க. எந்த 300 அடி தூரத்துக்கு வந்து கடல் வந்து ரிட்டர்ன் வந்து கரைக்கு வந்துட்டாங்க. 300 அடி தூரத்துக்கு வந்துட்டாங்க. இனி அவ்வளவுதான், முடிஞ்சு. ஹோப் எல்லாம் போச்சு, நம்பிக்கை எல்லாம் போச்சு. 300 அடி தூரத்துக்கு வந்தாச்சு, ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இப்ப சொல்லுகிறார் ஆண்டவர், வலது புறமா போடு, ஞானத்தை தள்ளிட்டு போன வலது புறமாய் உங்கள் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இயேசு உங்கள் அருகில் நிற்கிறார். ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளையே, அவரை தேடுகிற பிள்ளையே, உனக்காக ஒரு காரியத்தை செய்ய முடியும் அருகில் கர்த்தர் நிற்கிறார். போன மாசத்துல உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் அறியாமல் இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார். நாம சொல்லுவோமா? வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவன் ஒரு உண்டு, நிலைமைகளை மாற்றி அமைக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. மறந்து போக வேண்டாம். வீட்டை கட்டுகின்றவர், குடும்பத்தை கட்டுகின்றவர், உங்கள் வாழ்க்கையை கட்டுகின்றவர், உங்கள் தொழிலை கட்டுகின்றவர், உங்கள் எதிர்காலத்தை கட்டுகின்றவர் உங்கள் அருகில் இருக்கிறார். நம்பிக்கை வந்து நிற்க வேண்டாம். இந்த வருஷத்தின் துவக்கம், கல்வியாண்டின் துவக்கத்தில் நம்பிக்கை வந்து தேவ பிள்ளைகளை, மனசோர்ந்து தேவ நிற்கிற தேவ பிள்ளைகளை, நம்பிக்கையுடைய சிறைகளை அவர்களுக்கு திரும்புங்கள். கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை தருவார் என்று வேதம் சொல்கிறார். இங்க என்ன நடந்துச்சுன்னா,
இது வரைக்கும் பார்த்திராத மீன்களை பார்க்கறாங்க. வாழ கிழிகிற அளவுக்கு, 2 படகு நிரம்புற அளவுக்கு, ஆச்சரியப்படுகிற அளவுக்கு பெரிய பெரிய மீன்களாக, வாழை இழுக்க முடியாத 7 பேர்னால இழுக்க முடியாத பெரிய மீன் அன்னைக்கு அகப்பட்டிருக்கு. வேதம் சொல்கிறது, வாசிப்போம் 6ஆம் வசனத்தினுடைய 2வது. அவர்கள் போட்டு, அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். இழுக்கவே முடியல. இப்போ சீமோன் பேதுருவை பார்த்து இயேசு அன்பா இருந்த யோவான் சொல்றான், அவர் கர்த்தரே. வாழ்க்கையின் கரையில் கர்த்தர் நிற்கிறார், நடந்து போக வேண்டாம். இது பைத்தியமான பிரசங்கம். இது உலக மக்களுக்கு பைத்தியம். ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலம், விசுவாசிக்கிறவனுக்கு அது ஆசீர்வாதம். நாம சொல்லுவோமா, என்னடா இப்படி எல்லாம் வேதம் சொல்லுது, நடக்குமா, சாத்தியமா? எஸ், விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் தேவன் கூடாத காரியம் சொல்லலை. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையின் கரையில கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. எந்த நிலைமையாக இருந்தாலும் தேவன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கை கட்டுவதற்கு, உன் கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்க, உனக்கு முன்பாக தடை 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 என்று இருக்கிற தடைகளை உடைக்க, நீ எதேச்சையா வந்து படுத்திருக்கிற இடமாக இருந்தாலும், எதேச்சையா வேலைக்கு போன இடமாக இருந்தாலும், அவைகளும் கையில் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நீ எல்லாம் ரிட்டர்ன் அடிச்சு பேக் அடிச்சு நீ நிற்கிற இடத்துல தேவன் அங்கு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய உனக்காக கரையில் காத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளைக்கு காலையில் அருமையானவர்களே, எதையா ஒரு நாளும் நினைச்சுக்க மாட்டான். என் வாழ்க்கையில நினைச்சிருக்க மாட்டான். கொத்தி தின்னு சாப்பிடுற அந்த காக்கா எனக்கு இறைச்சியை கொண்டு வரும், எனக்கு தண்ணீர் அப்பத்தை கொண்டு வரும், நாம் நினைச்சிருக்கவே மாட்டாங்க. அற்புதமான தேவன் உங்களை நினைச்சிருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிற தேவன், நீங்க ஆராதிக்கிற கர்த்தர், நீ கண்ணீரோடு அவரை பார்த்து கதறி ஜெபிக்கிற ஆண்டவர் நினையாத காரியங்கள் உங்களுக்கு செய்வார். நீங்க நினைக்கிற புத்தி கெட்டாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் எஸ்தரின் புத்தகத்தை வாசித்தீர்களானால், வாயில் காப்போனா உட்கார்ந்து இருக்கான் மருதைகள். திடீர்னு ஒரு சம்பவம் வருது. இதுவரைக்கும் உன்னை நான் அழிச்சு, உன் குலத்தையே அழிச்சுவன் கொக்கரிச்சவன் வந்து நின்று சொல்றான். அவன் வந்து என்ன பண்றான்னா மாற்று வசனங்களோட வந்திருக்கான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கனவுல கூட நினைக்கல இந்த ஆமான் எனக்கு ட்ரெஸ் கொண்டு வந்து ராஜ வஸ்திரங்கள் எல்லாம் எனக்கு போட்டு என்ன ரதத்துல ஏற்றி நாடெல்லாம் என்ன கொண்டு போய் என்ன உயர்த்தி வைக்கிறான். எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தானோ அந்த ஆமான் மொர்தெகாய்க்கு வஸ்திரங்கள் உடுத்தி அவனை பெரிய தேசம் முழுவதும் 127 நாடுகளுக்கு கொண்டு போய் இவர்தான் ராஜாவுக்கு கனம் பண்ணுகிறவர் என்று சொன்னார். சொல்ல வைத்தவர் அந்த ஆண்டவர். ஆமென் சொல்லுவோமா? கலாத்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். கலாத்தியர் 1:23. முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே, முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே, தான் அழிக்க தேடின விசுவாசத்தை, தான் அழிக்க தேடின கிறிஸ்தவருடைய விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்க, இப்போது அவன் பிரசவம் பண்றான். நடக்க கூடாதவைகள் நடக்கும். இந்த கல்வியாண்டிலே நம்முடைய தேசத்திலே கிறிஸ்தவ மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற அநேகர் அந்த கிறிஸ்தவ மார்க்கத்தையும் அதனுடைய விசுவாசத்தை குறித்து பிரசங்கிப்பதை நீங்கள் கேட்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக சொல்லுகிறேன். கிறிஸ்தவன்னா கம்பெனிகள நீங்க ஒரு வேலை பார்க்கிற இடத்துல இவன் கிறிஸ்தவன் ஒழிச்சுக்கிட்டு நிறைய பேர் தங்கடம் இருப்பாங்க. நிறைய பேர் திட்டமிட்டு இருப்பாங்க, இவனை கிறிஸ்தவனை வைக்க கூடாது, உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்காது, உங்களுக்கு இன்கிரிமெண்ட் இருக்காது, உங்க ஃபியூச்சர் இருக்காது,
ஒழிச்சு கட்டணும் நினைக்கிற இடத்துல, உங்களை ஒழித்து கட்டணும் நினைக்கிற இடத்துல கர்த்தர் இப்படி மாற்றங்களை கொடுக்கிறார். முன்னால இந்த விசுவாசத்தை ஒழிக்கணும், இந்த மார்க்கத்தை ஒழிக்கணும் என்று கங்கணம் கட்டி புறப்பட்டவன் தான் சவுல். போகிற வழியில தக்க சதித்தார். அனனியாவிட்ட சொல்றார், நீ தமஸ்குல தெருவுல தேடி போ, அங்க ஒருத்தன் உனக்காக காத்துட்டு. ஐயோ, அது சவுல் சொல்றவன் இல்ல, கிறிஸ்துவ மார்க்கத்தை அழிச்சவன், நிறைய சபைகளை பாழாக்கினவன், மக்களை பண்ண அவனா. ஐயோ இல்ல, இப்போ அவன் உன்னை தேடுறான், போ. அருமையானவர்களே, பெரிய மாறுதல் கத்தந்த 2020 வருஷம் ஜூன் மாதத்திலிருந்து தேசம் முழுவதும் செயல்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். சபைக்கு விரோதமானவர்கள் சபைக்காக நிற்பதை பார்ப்பீர்கள். சபையை கட்டுகிறவர்களாக திரும்புகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அழிக்கணும்னு யாரெல்லாம் நினைச்சாங்க, நிறைய பேர் போட்டெல்லாம் ஒழுங்கி போச்சு. நிறைய பெரிய பெரிய தலைவர்கள் கேன்சர், பல விதமான வியாதிகளை மாட்டி நிற்கிறாங்க. தேசத்துல கர்த்தர் ஒருவர் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சபைகளுக்கு விரோதமாக நிற்கும் போது என்ன நடக்கும் என்பது தேசத்து தலைவர்கள் இந்த வருஷம் காண்பார்கள். தூரமாக இருந்தவங்க, ஆண்டவருக்கு விரோதமாக நின்றவர்கள், அநேக கர்த்தருக்கு பயந்து அவங்க செய்த அநேக காரியங்களை விட்டு விலகுவாங்க. அந்த அநேக ஸ்ட்ராங்கா இருந்த பகுதிகளெல்லாம் இந்த வருஷம் பெரிய மாற்றத்தை, திருப்பத்தை காணும். தமிழ்நாட்டிலும் இந்திய தேசத்திலும் இப்படிப்பட்ட திருப்பங்கள் காணும். கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக திட்டங்களை போட்ட ஆமான்களை போன்ற அநேகர் பாதிக்கப்பட்டு நிற்கிறது நீங்க இன்றைக்கு காண்பீர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். வசனம் ஒரு நாள் போய் சொல்லாது. இந்த தேசத்துல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்திற்காக நிற்கிற ஒரு ஓங்கிய புயம், பலத்த கரம் ஒன்று இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இவளை கேட்கிறது யாரும் இல்ல. இவளை என்ன பண்ணாலும் ஒருத்தரும், நீ அண்டர் கிரவுண்டா பண்ணாலும் சரி, நேரடியா பண்ணாலும் உனக்கு எதிராக உருவின பட்டயத்தோடு கர்த்தர் நிற்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆமென் சொல்லுவோமா? நாளை காலையில் அவர்களுடைய தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், இந்த வருஷம் அநேகர் கர்த்தரை காண்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையின் பல சூழ்நிலைகளிலே கர்த்தரை காண்பார். தேசத்திலே இருக்கிற ஜனங்கள், கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிற ஜனங்கள் கர்த்தரை காண்பார்கள், கர்த்தருக்காக நிற்பார்கள். இந்த தேசம் எழுப்புதலை காணும். தேசம் கர்த்தருக்கு பயப்படும். ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தேசத்திலும் கர்த்தருடைய ஜனங்கள் நடுவிலும் அவர் செய்ய போகிறார். கர்த்தர் அவர்கள் பட்சமாய் இருக்கிறார் என்பதை காண்பார்கள். இந்த நாளுக்கான தேவ பிள்ளைகளை, உங்கள் பட்சமாக கர்த்தர் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போக செய்ய உருவின பட்டயத்தோடு உங்கள் முன்பாக நிற்பதை காண்பீர்கள். உங்களுக்கு முன்பாக இருக்க தடைகளை உடைத்து போட நீங்க இல்ல, உங்களால முடியாது, உங்களால பண்ண முடியாது. கர்த்தர் உருவின பட்டயத்தோடு தடை உடைத்துக் கொடுக்க முன்னாக சேனைகளின் அதிபதியாக, உங்கள் குடும்பத்தின் அதிபதியாக, உங்கள் சபையின் அதிபதியாக, உன்னுடைய ஒரு அதிபதியாக முன்னால் நிற்பார். ஆமென் சொல்லுவோமா? தற்செயலா பல காரியங்களை நீ வந்து இருக்கிற இடங்கள், வாழுகிற இடங்கள், வேலை பார்க்கிற இடங்கள், நீ பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாமல் இருக்கிற இடங்களிலே, அழுது கொண்டிருக்கிற இடங்களிலே கர்த்தர் மேலாக நிற்பதை, கர்த்தர் உனக்கு முன்பாக நிற்பதை, கர்த்தர் கரையில் நிற்பதை நீ காண்பார். உனக்கு யாவை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளை காலையில் விசுவாசிக்க தந்தவர்கள் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நாளை காலையிலே அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு விஷயம் கூட அநேகருக்கு இந்த மாதத்திற்கு இந்த கல்வி ஆண்டில் சொந்த இடங்கள், ஒரு அடி நிலம் இல்லாதவர்கள் சொந்த இடங்கள், சொந்த வீடுகளை உடையவர்களாக, கட்டுகிறவர்களாக, வாங்குகிறவர்களாக கர்த்தர் இந்த வருஷத்துல மாற்றங்களை கொடுக்கிறார். சொந்த கடைகள், வேலை ஸ்தலங்கள்,
தொழில் ஸ்தலங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். வருமானங்களுக்கு இதுவரை வழி இல்லாமல் இருந்த இடங்கள், கையின் பிரயாசங்கள் வாய்க்காமல் இருந்த இடங்கள், கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களுக்கு இந்த கல்வியாண்டுல அநேக ஆசீர்வாதங்களை, நீங்க சும்மா வேலை பார்த்து சாப்பிடுன்னு பார்க்க போன இடத்தை கர்த்தர் உங்க கையில கொடுப்பார். சும்மா படுத்திருந்த இடங்கள் கர்த்தர் உங்க கையில கொடுப்பார். அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்க கையில கொடுக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசிங்க, இதை நம்புங்க. கட்டாயம் கர்த்தருடைய வார்த்தை அன்று செய்த ஆண்டவர் இன்று மாறவில்லை. அவருடைய பிள்ளைகளுக்காக இன்று வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். அதை இன்றைக்கும் எனக்கு செய்வார் என்று விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நம்ம எழுந்திருப்போமா? நாம் செபிக்க போகிறோம். கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக காணப்படுவார். ஒரு பட்சமாக அவர்கள் கண்களுக்கு முன்பாக, உனக்கு ஒரு பட்சமாக, வாழ்க்கையில உனக்கு உன் பட்சமாக ஜெபிக்க ஆண்டவரை தேடுகிற பிள்ளையாகி உனக்கு பட்சமாக கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் காணப்படுவார். நீ அறியாது இருக்கிற ஒருவர் உன் நடுவில் நிற்பதை நீ காணப்படுகிறார். எல்லாரும் சுவாசத்துக்கு நாம் ஜெபிப்போம். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தையே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தையே என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏன் ஏலோகே, ஏன் ஏலோகே, ஏன் ஏலோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தையே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தையே என்னை கைவிடல. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதே சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதே சுதந்திரமாக மாற்றி தந்தீர். உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தையே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தையே என்னை கைவிடல. எல்லாரும் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்காக, ஒவ்வொரு குடும்பத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி அப்பா. கர்த்தர் அவர் பட்சமாக, அவர்கள் பட்சமாக காணப்படுவார். இந்த மாதத்திலிருந்து இந்த கல்வி ஆண்டு முழுவதும் ஆண்டவரே, செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் பட்சத்திலே கர்த்தர் இருக்கிறார் என்பதை காண்பார்களாக.
காண்பார்களாக குடும்ப வாழ்க்கையில 7 பேராக ஒரே குடும்பமாக இதுவும் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கை படகு இனி ஒன்றுமில்லை, நம்பிக்கை இழந்துட்டோம். இனி என்ன நடக்கும்? எதுவுமே கிடைக்காது. கரைக்கு வந்த அவர்களை, கரைக்கு வந்து கொண்டிருந்து கரைக்கு அருகாமைக்கு வந்தவர்களை அவரை பார்த்து இயேசு தேடி சென்று கரையில் நின்று அற்புதங்களை செய்த ஆண்டவர் குடும்பமாக மன போராட்டத்திலும் பிரச்சனையிலும் கண்ணீரிலும் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. ஒரு லீடராக இருந்து யோசுவாவை போல குடும்ப தலைவராகவோ குடும்ப தலைவியாகவோ சபை லீடராகவோ தொழிலுக்கு ஆண்டவர் முதலாளியாக யார் என்றாலும் சொல்கிறேன். யோசுவாவை பார்த்து தனிமா நிற்கிறதே, என்ன செய்வேன்? இந்த எரிகோ மதில் எனக்கு தடையாக இருக்கிறதே, எனக்கு யுத்தம் தெரியாது, என்னுடைய கரத்தில் ஆயுதங்கள் இல்லை என்று சொல்லுகிற இடத்தில் இருக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் தகப்பனே, யாராக இருந்தாலும் தகப்பனே, இன்றைக்கு அவர்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. யோசுவா ஆண்டவரே தனிமையாக இல்லை என்பதை அவருடைய கண்கள் காணும்படி இறங்கி வந்து நின்ற கர்த்தர், உருவின பட்டயத்தோடு வந்து நின்ற கர்த்தர், எரிகோ மதிலை உடைத்தெறிந்த கர்த்தர், இதனால் நம்முடைய பிள்ளைகள் முன்பாக கர்த்தர் நிற்பதை காண கிருபை செய்வீராக. வறுமையாக இருக்கிறவர்கள் அருகில், பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாமல் இருக்கிறவர்கள் அருகில் கரையில் கர்த்தர் நிற்பதை காண கிருபை செய்வீராக. ஆண்டவரே பரதேசியாய் படித்திருக்கிற இந்த ஊருக்கு வந்து நீங்க நான் படித்து காலையில் எழுந்து போயிருவேன், விக்கெட் பண்ணுவேன் என்று சொல்லுகிற இடத்தில் இருக்கிற பிள்ளை யாராக இருந்தால் அவளுக்கு மேலாக கர்த்தர் நிற்பதை காண கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு அந்த கிருபை உண்டாவதாக. தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம். குணமாக பிழைப்புக்காக வந்தேன், வெறும் கையாக வந்தேன், சாப்பாட்டுக்கு உழைக்க வந்தேன் என்று சொல்கிறேன். அது அவர்களுக்கு சொந்த இடமாக ஓனர்ஷிப்பாக மாறுகிறது. அங்கு கர்த்தர் இருக்கிறார் என்பதை காண ஜனங்களுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற யாராக இருந்தால் இந்த மாதத்தின் துவக்க நாட்களை அழகையோடு கூட இந்த கல்வியானை துவக்கிற யாராக இருந்தாலும் கல்லறையின் அருகிலே மரியாளுக்கு உம்மை வெளிப்படுத்தின தேவன் இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு உம்மை வெளிப்படுத்துவீராக. சஞ்சலத்தோடு இருக்கிறவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்துவீராக. வேதனையின் உச்சத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உம்மை வெளிப்படுத்துவீராக. போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உம்மை வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக கண்ணீரோடு இருக்கிற தாய்க்காக தகப்பனுக்காக ஆண்டவரே குழந்தை பாக்கியம் இல்லையே, வருஷங்கள் நாட்கள் கடந்து போகிறதே என்று கண்ணீரோடு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, தொழில் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறோம், வேலை பாதிக்கப்பட்டிருக்கிறோம், உழைப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது, வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிற இடத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களில் எந்த வேலை தேடி போவதென்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தர் அவர்கள் அருகில் நிற்பதை காணப்படுவீராக. கண்களை எடுத்து பார்ப்பார்களாக. வேறு எங்கெல்லாமோ பார்க்கிற கண்கள் உண்மையே பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. காலையுடைய பிள்ளைகளுக்கு இறங்கு தகப்பனே, இரக்கமாயிரும் தகப்பனே. சிறுமந்தை குடும்பங்களுக்கு, சபைக்கு, மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. இறங்குக. எந்த சூழலுக்கு அது கற்றதனால் நம்முடைய பிள்ளைகள் அருகிலே தோன்றுவீராக. முச்சடி போல பற்றி கொண்டிருக்கிற பிரச்சனைகள் நடுவில் கர்த்தர் தோன்றுவீராக. குடும்பத்திலே கணவர் மனைவி பிள்ளைகள் நடுவில் ஏற்படுகிற போராட்டம் நடுவில் கர்த்தர் தோன்றுவீராக. நல்ல முடிவெடுக்க முடியாமல் இருக்கிற
மனக்குழப்பத்தோடு இருக்கிற பிள்ளைகள் நடுவில் கர்த்தர் தோன்றுவீராக. விடியற்கால விழுப்பது போல இந்த சுக வாழ்க்கை இந்த நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் துளிர்ப்பதாக, வழிகள் திறப்பதாக, தடைகள் உடைத்தெறியப்படுவதாக. உன்னை சார்ந்து நிற்கிற பிள்ளைகள் ஒருவர் வெட்கப்பட்டு போகாதபடி, ஒருவருடைய தலை குனிந்து போகாதபடி மேன்மையாக, புகழ்ச்சியாக, கீர்த்தியாக, மகிமையாக சிறந்திருக்கப்படுவீராக. நான் என் நாமத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிரஸ்தாபப்படுத்துகிற ஸ்தானத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன் சொன்னீரப்பா. ஆராதிக்கிற பிள்ளைகள் நடுவில் கர்த்தர் நின்று ஒவ்வொருவராய் தனித்தனியாய் ஆசீர்வதிப்பீராக. எந்த வேண்டுதலை சமத்து வைத்தால் கர்த்தர் நல்ல சபத்தை கேட்டு பதில் தருவீராக, பதில் தருவீராகப்பா. ஒரு பெரிய காரியம் நடப்பதாக கர்த்தர் நடுவில் நிற்பதை காண்பீர்கள். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். கர்த்தர் ஆசீர்வாதங்களை அகற்றுகிறார், சத்துருக்களை விலக்குகிறார். உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்கி தருகிறார். அற்புதங்கள் இந்த வார்த்தையில இன்று முதல் நடக்க இருக்கிறது. இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் வருவதாக, குழந்தைகள் மேல் வருவதாக. ஸ்கூலுக்கு செல்ல முடியாமல் இருக்கிற பிள்ளைகள், காலேஜுக்கு செல்ல முடியாமல் இருக்கிற பிள்ளைகள், பலவிதமான காரியங்கள் நடத்த முடியாமல் தடைபட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, சபை ஆராதனைகள் நடத்த முடியாமல் இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும். பெரிய காரியங்கள் செய்கிறார். எங்கள் தேசத்தை அழிவிலிருந்து காத்துக் கொள்வீராக. எங்கள் குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. இந்த சபையை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக சொல்லுங்கள். எங்கள் அருகில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களில் சமாதானத்தை கொடுப்பீராக, சந்தோஷத்தை கொடுப்பீராக, சுகவாழ்வை துளிர்க்கப்படுவீராக. குடும்பங்கள் நல்ல வருமானத்தை பெற, சந்ததிகள் கர்த்தரை அறிய நீ கிருபை பாராட்டுவீராக. பிள்ளைகள் அருகில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஜெபங்கள் கேட்கப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை கட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஜெபங்கள் கேட்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் ஆசீர்வாதம் சமாதானம் அபிஷேகம் உங்கள் அனைவரோடு கர்த்தரை வருகை மட்டும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.